கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் தாளந்துகளை பகிர்ந்து கொள்ளவும், உம்மை துதித்து பாடுகிற பாடலை கேட்கவும், உம்முடைய திருவசனத்தை குறித்து நாங்கள் அறியவும் வாஞ்சியோடு இங்கு கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களை வெறுமையாக அனுப்பாதபடி எங்கள் ஆத்மாவுக்கு கூட நீர் ஏதாவது தந்து நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் பிரச்சனையோடும் வேதனையோடும் வந்திருக்கிறார்களோ அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீர் தீர்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும். முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இந்த வானொலி மூலியமாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள் உங்களை அல்லது மற்ற ஜாதி ஜனங்களை மதம் மாறுவதற்காக நியமிக்கப்படுகிற ஒரு ஊழியம் அல்ல இது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு மாற்றவோ, மற்ற மதத்தினரை இந்த மதத்திற்கு கொண்டு வரவோ அப்படிப்பட்ட திட்டமோ அப்படிப்பட்ட நோக்கமோ கிடையாது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், நாங்கள் அடைந்த சந்தோஷம் மற்றவர்களும் அடைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்னால் மாற்றிக்கொள்ளவே என்னால் முடியவில்லை. சேலத்திலே, தமிழ்நாட்டில் திருநாயை போல நான் சுற்றி கொண்டிருந்தவன், பாவத்தை பச்சை தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருந்தவன். எத்தனையோ பேரின் இடத்திலே வாழ்க்கையை மாறும்படி சொல்லி பார்த்தார்கள். என்னால் மாற்ற முடியவில்லை. பாவத்தை விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆனால் என்னால் முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் என் இயேசு என்னை சந்தித்தார். அவர் என்னுடைய உள்ளத்துக்குள் வந்த போது விவரிக்க முடியாத ஒரு மாற்றம், தலை முதல் கால் வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை, என்னுடைய ஜீவிதத்தில் ஏற்பட்ட இந்த ஒரு பெரிய அதிசயத்தை எவ்வளவோ பெரிய போதகர்களோ மற்றவர்களோ மாற்ற முடியாத ஒரு அதிசயத்தை, என் பெற்றோருடைய கண்ணீர் என்னை மாற்ற முடியவில்லை, என் கூட பிறந்த சகோதரருடைய கண்ணீர் என்னை மாற்ற முடியவில்லை. ஆனால் என் இயேசு ஒரே ஒரு நிமிடத்துக்குள் அந்த காரியத்தை செய்து வைத்தார். இந்த காரியத்தை என்னால் மறைக்க முடியவில்லை. ஆகவே தான் ஆண்டவரை பற்றி, என்னை மாற்றி அந்த தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் எனக்குள்ளே வந்தது. இந்த ஊழியம் கூட அதே மாதிரி தான். பணம் பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது ஒரு ஸ்தலத்திலிருந்து ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்துக்கு மாற்றுவதற்காகவோ அல்ல. அடைந்த அந்த கிறிஸ்துவின் சந்தோஷம் நீங்கள் அடைய வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை அடைய வேண்டும். இந்த உலகமெல்லாம் அந்த புது சந்தோஷத்தை, புது மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு தாகம் தான். இன்றைக்கு ராத்திரியும் தான் அதே அடிப்படையில் இந்த கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இசை மல்லதானே, பாடல்களை கேட்கலாம் என்றுதான் வந்திருப்பீர்கள். ஆகவே வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் முழு அளவோடு விசுவாசிக்கிறேன். ஆகவே உங்களை சிரமப்படுத்த விரும்பாமல் நானே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதலாவது வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்தது மனுஷர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்காகவே. மனுஷர்களை அழிக்க தேவன் வர முடியாது, வரக்கூடாது. பலவிதமான இதிகாசங்களிலே, புராணங்களிலே இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லி பல வேதங்கள் உண்டல்ல. அதுல ருக்வேதத்துல தேவன் இந்த உலகத்தில் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம். சமஸ்கிருதத்திலே அந்த பாஷையில சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் துஷ்டர்களை அழித்து, பாவிகளை அழித்து, நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த ஒரே ஒரு காரணம் தான் தேவன் இந்த உலகத்திலே அவதாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லாரும் பாவிகள், ஒருவராகில் நீதிமான் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்குமானால் இந்த உலகத்திலே துஷ்டர்களை அல்லது பாவிகளை அழிப்பதற்காகத்தான் தெய்வத்தின் அவதாரம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும்
உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது துஷ்டர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை ரட்சித்து அவர்களையும் பரலோகத்திலே கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான். நாம் எல்லாரும் பாவிகள், நம்மை அவர் மீட்டு எடுப்பதற்காக இந்த உலகத்துல மனுஷ அவதாரம் எடுத்தார். இன்றைக்கு பாடிய பாட்டிலுடைய அநேக கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் எல்லாமே கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தாரே, என்னை மாற்றினாரே, எனக்கு ஒரு ஜீவன் தந்தாரே, இந்த ரகசியத்தை தான் அந்த பாடலுடைய வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆமா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இது ஒன்றுதான் அடிப்படை அஸ்திபாரம். என் வாழ்க்கையை கிறிஸ்து மாற்ற, நான் பாவத்திலேயே மடிந்து விடாமல் இருப்பதற்காக என் இயேசு எனக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்திற்காக வந்தார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, எனக்காக, இந்த டாக்டர் புஷ்பராஜுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். இப்படி உரிமையோடு சொல்வதற்கு தான் நான் மிகவும் இஷ்டப்படுகிறேன். என் இயேசு எனக்காகவே வந்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? காரணம், இந்த உலகத்தை பிதா நேசித்தனுடைய அன்பின் அளவை இது காண்பிக்கிறது. இந்த இரண்டாவது முறை நாங்கள் வாசித்தோம் அல்லவா, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, இவ்வளவாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய், எவ்வளவு பெரிய அன்பு அது, எவ்வளவு பெரிய அன்பு அது, கணக்கே சொல்லப்படவில்லை. எந்த அளவு என்பதை குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார், இந்த அளவுக்கு நேசித்தார். எந்த அளவுக்கு? தன்னுடைய ஒரே ஒரு குமாரன் என்றும் பார்க்காதபடி, தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை என்றும் பார்க்காதபடி, இந்த உலகத்தில் வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு, சிலுவை மரணம் உண்டு என்றெல்லாம் அறிந்திருந்தும் தன்னுடைய மகனை அனுப்பினாரே. யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும். நீ கண்ணீர் விடக்கூடாது என்பதற்காக, உன்னுடைய பிரச்சனைகளிலே நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக உனக்காகவே இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த அன்பு விவரிக்க முடியாத அன்பு. இதற்கு ஒரு உதாரணமாக பழைய ஏற்பாட்டின் பகுதியில ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 1லிருந்து நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தால் அதிலே ஒரு சம்பவம் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த விவரங்களை குறித்து ஒரு நிழலாக எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இனி வரப்போகிற காரியங்களை அதை அறிவிப்பதற்காக நிழல் படம் போல எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாயல் தான் இப்பொழுது நடக்கிற காரியங்கள். அப்ப அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இந்த பகுதியில ஒரு தம்பதிகள் உண்டு, கல்யாணம் செய்து கொண்ட புருஷனும் மனைவியும் உண்டு. அவளுக்கு பெயர் சாராய், அவனுக்கு பெயர் ஆபிரகாம். 2 பேரும் கல்யாணம் கட்டி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கல்யாணம் கட்டின புதுசுல தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததும், அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து நான் உங்களை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தங்களும் மிகவும் ஆச்சரியமானது. கல்யாணத்துல சாதாரணமா வாழ்த்துறதுக்கு வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. கல்யாணம் தம்பதிகளை வாழ்த்துவாங்க இல்லையா, 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு இருந்ததோ இல்லையோ தெரியல, அதனால்தான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதை நீங்க கேட்டிருக்கலாம். 16 பெற்றுனாக்கா இந்த காலத்துல யாருங்க அதை சகிக்க முடியும்? ஆனா அதனுடைய உள்ளான அர்த்தம் வேற. 16 விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ சந்தோஷமா வாழணுன்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனா இந்த அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுல சரீர பிரகாரமாக பன்னி குட்டிகள் மாதிரி இஷ்டம் போல அதே மாதிரி உள்ள ஆசீர்வாதத்தை இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் தரிசனம் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். உங்க 2 பேரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன் தெரியுமா? வெளியே வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு. வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்க இருக்குதே, என்று அவனால முடியுமா? அவர் சொல்றாரு, யாரு என்ன நட்சத்திரத்தை என்ன முடியும்? தேவன் சொல்றாரு, அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக வைப்பேன். மணலை கையில் அள்ளி, சரி இதை எண்ணி பார்க்கலாம், எண்ண முடியாதுங்க. மணலை யார் எண்ண முடியும்? அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக வைப்பேன். இந்த மாதிரி ஆசீர்வதித்துட்டு போயிட்டு பல வருஷங்கள் ஆகி போச்சுங்க, ஒரு விதமான மாற்றம் இல்லை. வருஷங்கள் கடந்து போனது. 10 வருஷம், 15 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 45 வருஷங்கள். இயற்கைகள் தடைப்பட்டு போகிற வருஷங்கள் 40லிருந்து 45 வருஷங்கள். அதற்கு பிறகு எந்த விதமான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு சரீரத்துக்கு தகுதி கிடையாது. 50 வருஷமானது. இனி குழந்தைகள் பிறப்பதற்குரிய யோசனையும் இருக்க முடியாது. 80 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து விட்டார்கள். பயங்கர கிழவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வாக்குத்தத்தம் மாறாத தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அருளி செய்தார். தான் சொன்ன வாக்கை கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறதே என்பதை இந்த நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தான் வாக்களித்தபடி அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தந்தார். அந்த குழந்தை பிறந்தது. வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை அல்லவா, எப்படி பாலூட்டி சீராட்டி வளர்த்திருப்பார் என்பது நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். வளர்ந்த அந்த குழந்தை அவர்கள் கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு நாள் திடீர் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனம் அளித்து அவனோடு அவர் பேசினார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாம் சொன்னான், தேவனே என்ன என்று கேட்டார்.
ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே மகன், ஒரே புத்திரன், உன்னுடைய ஈசாக்கு என்று பெயர் வைத்தாய அந்த குழந்தையை நீ எனக்காக மோரியா தேசத்துல, நான் காண்பிக்கும் மலையாகிய மோரியா தேசத்துல போய் எனக்காக பலி செலுத்துவாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பலி செலுத்தணும்னு அதே தேவன் சொன்னார்னாக்கா, அதை விட நீங்க குழந்தைய கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஏன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க எடுக்கணும்? அதை விட நீங்க சும்மா இருந்திருக்கலாமே. அப்படிலாம் நமக்கு கேட்க தோணும். ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கவே இல்லை. அவர் கேட்ட விதத்தை பாருங்க. அந்த முதல் வசனம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் வர்ணிக்கிறார், உனக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான் பார், அந்த மகன். உடைய ஏக புத்திரன் இருக்கிறான் பார், ஒரே பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தானே அந்த மகன். நீ அதிகமா செல்லமா நேசித்து ஈசாக்குன்னு பேர் வச்சு வளர்த்தனியே அந்த ஒரு மகனை எனக்காக பலி செலுத்து. ஏன் மகனை பலி செலுத்துன்னு சொல்லிட்டா போதுமே, பேசாம உன் மகனை எனக்கு பலி செலுத்து பண்ண போயிடலாம். எதுக்காக இந்த மாதிரி வர்ணிக்கணும்? யாராவது குடும்பத்துல மனைவி செத்து போயிட்டாங்க அல்லது புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு வர்றவங்க என்ன சொல்லுவாங்க? சிலர் வர்றவங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே வேதனையோடு இருக்கிறாங்க, இருக்கிற வேதனையும் கிளப்பி விட்டுட்டு போவாங்க, அதிகமாக்கிட்டு போவாங்க. ஏமா உங்க புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த டேபிள் எல்லாம் அவர் உபயோகிச்ச டேபிளா, ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கே எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பேனா அவர் உபயோகிச்ச பேனாவா, ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கே எப்படி இருக்குது, உனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அவளே அதை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க? தூண்டி தூண்டி விடுறாங்க, இன்னும் கொஞ்சம் வேதனையை அதிகப்படுத்துறாங்க. வந்தமா பேசாம ஒரு கன்சோலிங்கா ஏதாவது ஒண்ணு, சகோதரி பயப்படாதே, கர்த்தர் உனக்காக, சகோதரா பயப்படாதே, கர்த்தர் உனக்காக உன்னுடைய குடும்பத்தினுடைய பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்குவார்ப்பா, நீ பயப்படாதே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல வைன்னு ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய வசனம் வார்த்தையை சொல்லிட்டு போனா அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. இது வேதனையை தூண்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதே மாதிரிதான் இங்க தேவன் என்ன செய்யறாரு? ஆபிரகாமுடைய இருதயத்தினுடைய வேதனையை தூண்டுறார். பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரே ஒரு குழந்தை இருக்கு பாரு, உடைய ஏக புத்திரன் பாரு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்காம ஒரே ஒரு குழந்தையா பிறந்துச்சு பாரு, அந்த பிள்ளைய என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டு யோசிச்சு ஈசாக்குன்னு பேர் வச்சு வெளியில போகும்போதும் வெளியே போகிற சமயத்திலும் உள்ள வர சமயத்திலும் ஈசாக்கு ஈசாக்குன்னு சொல்லிட்டு வாய் நிறைய கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்தியப்பா, அந்த ஈசாக்க எனக்கு பலி செலுத்து. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவனுடைய உள்ளமானது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற இடம் இருக்கு பாரு, மோரியா தேசம், அந்த மலையில போய் பலி செலுத்து. ஏன் லோக்கல்ல மலையே கிடையாதா? இந்த பக்கம் உள்நாட்டுல எங்கேயும் மலையே கிடையாது, என்னத்துக்கு மோரியா தேசம் போகணும்? மோரியா தேசம்ன்றது அவர் இருக்கிற இடத்துல இருந்து 3 நாள் பிரயாணத்துல போகணும். உள்ளே இருக்குது. இப்பவே வெட்டுன்னு சொன்னாக்க வெட்டி விட்டுலாமே, எதுக்காக 3 நாள் பிரயாணம்? இந்த 3 நாள் பிரயாணத்துக்குள்ள அவருடைய மனநிலையை கர்த்தர் சோதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணம் கட்டின புதுசுல என்னுடைய மனைவி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரத்த சாட்சியா மறிக்கணுங்க, நான் ரத்த சாட்சியா மறிக்கணும். நான் பார்த்தேன், அப்படியாப்பா என்னை விட ரொம்ப பெரிய விசுவாசியா இருக்குது, ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ரொம்ப நான் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் அப்புறம் தான் ரகசியம் தெரியுது, நிறைய பேர் அப்படி சொல்றதை நான் பார்த்தேன். ரத்த சாட்சியா மறிக்கணும் என்ன அர்த்தம்? ஒரே வெட்டு த்ரூ டிக்கெட், நேரா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா இந்த உலகத்தின் வேதனை அனுபவிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, சோதனைகளுக்கு மத்தியில ஜீவிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா ஒரே வெட்டு நேரா போயிட வேண்டியது பரலோக ராஜ்யத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இஷ்டப்படுறாங்க. தன்னுடைய ஸ்தாபனத்திலேயோ தன்னுடைய வாழ்க்கையிலோ தன்னுடைய ஊழியத்திலேயோ வர்ற பிரச்சனைகளை பார்த்து அந்த பிரச்சனையை விட்டு, ஏன் நான் இங்க இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, நான் இந்த விட்டே போயிடுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி அல்ல. எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும். எந்த குடும்பத்துக்குள்ள உனக்குள்ள வேதனைகளும் துன்பங்களும் இருக்குதோ அதுக்குள்ள நீ இருந்து நீ வாழ்ந்து காமி. கர்த்தருடைய சந்தோஷத்தை மற்றவர்கள் அறியும்படியாக, உன்னுடைய சகிப்பு தன்மைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீ வாழ்ந்து காமிக்கணும். பிரச்சனை விட்டு ஓடும்படியாக கர்த்தர் சொல்லவே இல்லை. பிரச்சனைகளுக்கு உள், வேதனைகளுக்கு உள் நீ வாழணும்னு தான் விருப்பப்படுறாரு. அதனாலதான் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நரிகளுக்குள்ளே நான் உங்களை அல்லது அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். வேதனை உள்ள, உபத்திரம் நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள நீங்க போகணும். சன்னியாசியா காட்டுக்குள்ள உட்காந்து இந்த உலகத்தினுடைய தொடர்பே இல்லாம வாழணும்னு சொல்லிட்டு நான் கூட பலமுறை யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்துல இருந்தா தானே பலவிதமான டெம்டேஷன், வேதனை, பாவம்லாம். இதை விட்டு நான் வெளியே போயிட்டேனாக்கா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், இப்படிலாம் நான் யோசனை பண்ணேன். ஆனா கர்த்தருடைய சித்தம் அதல்ல. வேதனைக்கு மத்தியில, உன் சோதனைக்கு மத்தியில நீ ஜெயிச்சு காமிக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆகவே கர்த்தர் சொன்னாரே, நான் காமிக்கிற இடத்துக்கு நீ போப்பா. உனக்குன்னு எவ்வளவு இஷ்டம் இருக்கும், உனக்குன்னு எவ்வளவு ஆலோசனை இருக்கும். ஆனா அதல்ல, எனக்குன்னு ஒரு ஆலோசனை இருக்க பாரு, அந்த ஆலோசனைக்கு போ. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளுக்கே ஐடியா கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் சாமி இப்படி பண்ணா என்ன, இப்படி செஞ்சா நிறைய பேர் வந்துருவாங்களே. நிறைய பேர் இப்படி சாமிக்கு ஐடியா கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அவருக்கு பேரே ஆலோசனையின் கர்த்தர்னு பேரு. நீ போய் ஆலோசனை கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணிப்பார். நாம கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. அதான் அவர் சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல வியாதி சுகமாகத்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறமேல